எல்லோருக்கும் வணக்கம். நாங்கள் தொடர்ந்து பேசலாம். ஆவணங்களை காட்சிப்படுத்துறதுக்கு ஏற்பட்ட தாமதத்துக்கு வருந்துகிறேன். சரி, இப்போ பொருத்தமாக இருக்குது, நாங்கள் பேசுவோம். இன்றைக்கு 2024 ஜூன் மாதம் 14ஆம் தேதி. ஜூன் மாதத்தில் நடக்கிற கடந்த கால வினாத்தாள்களை அடிப்படையாக கொண்ட ஒரு செயலமர்வு தொடர் கடந்த செயலமர்வோடு நிறைவு செய்யப்பட்டு இன்றைக்கு புதுசாக இன்னொரு வடிவத்தில் பார்க்க இருக்கிறோம். ஓரளவுக்கு வரக்கூடியவை என்று சொல்லி நாங்கள் கடந்த காலங்களில் படித்த கடந்த கால வினாத்தாள்களை அடிப்படையாக வச்சுக்கொண்டு சில நிதி ஒழுங்கு விதிகளை அடையாளப்படுத்தி தரம் 2 மற்றும் தரம் 3 இருக்கிற அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கு ஏற்ற விதமாக இந்த பகுதிகளை கொஞ்சம் கவனமாக படிக்க வேணும் என்கிற விதமான ஒரு வழிகாட்டலாக இது இருக்கும். அந்த அடிப்படையில் நிதி ஒழுங்கு விதிகளினுடைய அத்தியாயம் 5 கொடுப்பனவுகள் தொடர்பாகவும் அதுக்கு பின்வரக்கூடிய சில நிதி ஒழுங்கு விதிகள் தொடர்பாகவும் இன்றைய செயலமர்வில் பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக நாங்கள் நிதி ஒழுங்கு விதி 200க்கு போகும். நிதி ஒழுங்கு விதி 200ல் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய 2 விடயங்கள்: அரசாங்க பணத்தை செலவு செய்வதற்கு தகுந்த முறைமையும் போதிய அதிகாரமும் இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்தி கொள்ளும் பொறுப்புடைய உத்தியோகத்தர்கள் யார்? இதுதான் முதலாவது கேள்வி. அரசாங்க பணத்தை செலவழிப்பதற்கு தகுந்த முறைமையும் போதிய அதிகாரமும் இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்தி கொள்ளும் பொறுப்பு நிதி பிரமாணங்களின் 3வது அத்தியாயத்தில் விவரித்தபடி பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர்களுக்கும் கணக்கீட்டு உத்தியோகத்தர்களையும் சார்ந்ததாகும். இதை இறுதி பொறுப்பு என்று சொல்லுவார். இது ஒரு சின்ன விடயம், இதை குறித்து கொள்ளுங்க. 200ல் 1, 2. முதலாவது இறுதி பொறுப்பு யாருக்குரியது என்பதுதான் கேள்வி. அரசாங்க பணத்தை செலவழிப்பதற்கு தகுந்த முறைமையும் போதிய அதிகாரமும் இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்தி கொள்ளும் பொறுப்பு பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர்களையும் கணக்கீட்டு உத்தியோகத்தர்களையும் சார்ந்தது. அதுபோல செலவை மேற்கொள்வதற்கான பொது அதிகாரம் வழங்கும் ஆவணங்கள் எவை? செலவை மேற்கொள்வதற்கான பொது அதிகாரம் வழங்கும் ஆவணங்கள் எவை? ஒதுக்கீட்டு அதிகார சட்டம், ஆண்டு மதிப்பீடுகள், ஆணைச்சீட்டுக்கள் ஆகியன அவற்றில் ஏற்பாடு செய்யப்பட்ட சேவைகளுக்கான செலவை மேற்கொள்வதற்கு திணைக்களங்களுக்கு பொது அதிகாரமாய் அமையும். நான் இன்றைய செயலமர்வுலையும் இதை தொடர்ந்து வார செயலமர்வுலையும் சொல்லப்படுகிற பகுதிகளை இன்னும் ஒரு 8 செயலமர்வுகள் அங்கே செய்வோம். இப்போ சொல்லப்படுகிற அந்த பகுதிகளை தயவு செய்து மீள ஒரு தடவை நீங்கள் பார்த்து அந்த விஷயங்களை மனதில் வச்சுக்கொள்ளுங்க. அதுதான் உங்களுக்கு இனி படிக்கிறதுக்குரிய வழி. சரிதானே? இன்றைக்கு நாங்கள் நிதி நடைமுறைகள் தொடர்பாக கதைப்போம். மற்ற பாடத்தில் அது இந்த நடைமுறையை பற்றி சொல்கிறோம். சரி, இப்போ நிதி ஒழுங்கு விதி 200 நீங்கள் குறித்து கொள்ள வேணும். 1, 2 ஒரு கால் திரும்ப பார்க்க வேணும். 1ல் என்ன பார்க்குறது? அரசாங்க பணத்தை செலவழிப்பதற்கான தகுந்த முறைமையும் போதிய அதிகாரமும் இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்தி கொள்ளும் பொறுப்பு பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர்களுக்கும் கணக்கீட்டு உத்தியோகத்தர்களுக்கும் உள்ளது. சில வேளையில் இதை மற்ற பக்கமாக கேட்கலாம். இறுதி பொறுப்பு என்பதால் கருதப்படும். அப்போ நீங்கள் இறுதி பொறுப்பு என்றால் என்ன என்று கேட்டாலும் இதே விஷயத்தை தான் சொல்ல போறீங்க. அரசாங்க பணத்தை செலவழிப்பதற்கு தகுந்த முறைமையும் போதிய அதிகாரமும் இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்தி கொள்ளும் பொறுப்பு பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர்களையும் கணக்கீட்டு உத்தியோகத்தர்களையும் சார்ந்தது. 2வது, திணைக்களங்களின் செலவிற்கான பொது அதிகாரம். திணைக்களங்களின் செலவுக்கான பொது அதிகாரம். திணைக்களங்களில் செலவுக்கான பொது அதிகாரமாக ஒதுக்கீட்டு அதிகார சட்டம், ஆண்டு மதிப்பீடுகள், ஆணைச்சீட்டுகள் ஆகியன அமையும். சரிதானே? ஒதுக்கீட்டு அதிகார சட்டம், ஆண்டு மதிப்பீடுகள், ஆணைச்சீட்டுகள் ஆகியன அவற்றில் ஏற்பாடு செய்யப்பட்ட சேவைகளின் செலவை மேற்கொள்வதற்கு திணைக்களங்களுக்கு பொது அதிகாரமாக அமையும். நிதி ஒழுங்கு விதி 200ல் கேட்கக்கூடிய கேள்வி 2 சின்ன சின்ன கேள்விகள் இருக்குது. அந்த பகுதியை நீங்கள் பார்த்து கொண்டாச்சு. அடுத்த பகுதிக்கு போகிற நிதி ஒழுங்கு விதி 208. அந்த சொல்லுகிற ஒவ்வொரு இடத்தையும் குறித்து கொண்டீங்கன்னா நல்லா திரும்ப நீங்கள் அதை பார்க்கக்கூடியதாக இருக்கும்.
சரிதானே? நிதி ஒழுங்கு விதி 208. அதற்கு முன்பாக சரி 208 பகிர்வு என்றால் என்ன? பகிர்வின் வகைகள் அவை. இந்த ரெண்டு விஷயத்தையும் பார்க்கலாம். பகிர்வு என்றால் என்ன? பகிர்வின் இரண்டு வகைகளும் அவை. முதலாவது பகிர்வு. ஒரு திணைக்களத்துக்கென ஏற்பாடு செய்யப்பட்ட தொகையினை, ஒரு திணைக்களத்துக்கென ஏற்பாடு செய்யப்பட்ட தொகையினை, ஏற்பாடுங்கிறது உங்களுக்கு தெரியும், ஒதுக்கீட்டு அதிகார சட்டம் அல்லது ஆண்டு மதிப்பீடுகளில் காட்டப்படுவதுதான் ஏற்பாடு. ஒரு திணைக்களத்துக்கென ஏற்பாடு செய்யப்பட்ட தொகையினை முதலாவது அதன் சொந்த உத்தியோகத்தர்கள் அல்லது அவற்றின் உப அலுவலகங்கள் பிரிவுகளால் செலவு செய்வதற்காக அல்லது வேறொரு திணைக்களத்தால் செலவு செய்வதற்காக பகிர்ந்து வழங்குவது பகிர்வு அல்லது ஒதுக்கம் என அழைக்கப்படும். கவனிங்க, ஒரு நிறுவனத்துக்கு அல்லது ஒரு திணைக்களத்துக்கு ஒரு அமைச்சுக்கு என ஏற்பாடு செய்யப்படுவது ப்ரொவிஷன், அது ஒதுக்கீட்டு அதிகார சட்டம் ஆண்டு மதிப்பீட்டில் இருக்கும். சரிதானே? அப்போ ஆண்டு மதிப்பீடுகளில் அல்லது ஒதுக்கீட்டு அதிகார சட்டத்தில் ஒரு திணைக்களத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்ட தொகையினை அதன் சொந்த உத்தியோகத்தர்களால் கூறுகளால் அல்லது உப அலுவலகங்களால் செலவு செய்வதற்கு, இரண்டாவது பிறிதொரு திணைக்களத்தால் செலவு செய்வதற்கு பகிர்ந்து வழங்குவது அல்லது பிரித்தெடுத்து வழங்கப்படுகின்ற தொகை பகிர்வு என அழைக்கப்படுகிறது. இந்த பகிர்வு ரெண்டு வகையாக இருக்கும். இதைத்தான் அலோகேஷன் என்று சொல்றது. ஒரு ப்ரொவிஷன், ஒரு நிறுவனத்துக்கு கிடைக்கிற ப்ரொவிஷனை அது பங்கீடு செய்து ரெண்டு பேருக்கு கொடுக்குது. ஒன்று அதன் சொந்த உத்தியோகத்தர்கள் கூறுகள் அல்லது உப அலுவலகங்களுக்கு, இரண்டாவது வேறு திணைக்களங்களுக்கு வழங்குவது பகிர்வு என அழைக்கப்படுகிறது. சரியா? இந்த பகிர்வு இரண்டு விதமாக இருக்கும், அல்லது ஒதுக்கம் ரெண்டு வகை இருக்கும். ஒதுக்கங்களின் வகை. அப்ப ஒரு திணைக்களத்தால் மற்றொன்றுக்கு வழங்கப்படுவது பகிர்வு என்று எளிமையாக சொல்லப்பட்டிருக்குது. அது ஒன்று பொது ஒதுக்கம், இரண்டாவது குறிப்பான ஒதுக்கம். இந்த 208வது நிதி ஒழுங்கு விதியில நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது ரெண்டு விடயம்தான். பகிர்வு என்றால் என்ன, அதன் இரு வகைகளும் அவை. பகிர்வு என்றால் என்ன, அதன் இரு வகைகளும் அவை என்று சொல்லி கேட்பார்கள். அதை பார்த்தா சரி. பகிர்வு என்றால் என்னென்று சொன்னார்கள்? ஒரு திணைக்களம் தனக்கென ஏற்பாடு செய்யப்பட்ட தொகையினை ஒன்று ரெண்டு போட்டு எழுத போறீங்க. ஒன்று அதன் சொந்த உத்தியோகத்தர்கள் கூறுகள் அல்லது உப அலுவலகங்களுக்கு, இரண்டாவது வேறொரு திணைக்களத்துக்கு பிரித்தெடுத்து வழங்குவது அல்லது பங்கீடு செய்து வழங்குவது பகிர்வு என அழைக்கப்படுகிறது. பகிர்வை இரண்டு விதமாக பிரிக்கலாம். ஒன்று பொது ஒதுக்கம் அல்லது பொது பகிர்வு, இரண்டாவது குறிப்பான ஒதுக்கம் அல்லது குறிப்பான பகிர்வு. இவ்வளவும் காணும். சரியா? அடுத்த மூன்றாவது விடயத்துக்கு போகிறேன் நான். உறுதிச்சீட்டுக்கள் தொடர்பாக கடந்த காலங்களில் பல பரீட்சைகளில் கேட்கப்பட்ட கேள்வி. நீங்க மூன்றாவதா போறீங்க. 225 அதனுடைய இரண்டாவது பிரிவு. கொடுப்பனவுகளுக்காக உபயோகிக்கப்படுகின்ற உறுதிச்சீட்டு படிவங்கள். கொடுப்பனவுக்காக உபயோகிக்கப்படுகின்ற உறுதிச்சீட்டு படிவங்கள், அதாவது வவுச்சர். இது நீங்கள் படிச்சுத்தான் படிக்கணும், ஞாபகம் படுத்தி வச்சிருக்க வேணும் அல்லது பாடமாக்கி வச்சிருக்க வேணும். சரிதானே? வேதனங்கள் படிவம் பொது 33. கூலி கொடுப்பனவுகள் பெரிய வவுச்சர் ஒன்று இருக்கும். இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் அதுகள் எல்லாம் காசு கொடுக்கிறது. படிவம் பொது 36. மேலதிக வேலை நேர கொடுப்பனவுகள், ஓவர் டைம் பேமெண்ட்,
படிவம் பொது 35 ஆனா. பொதுவான கொடுப்பனவு கட்டு நிதிகள் மற்றும் முற்பணங்கள். படிவம் பொது 35. ஜெனரல் 35 எல்லாருக்கும் தெரியும், சின்ன வவுச்சர். பொதுவான கொடுப்பனவுகளுக்கும் கட்டு நிதிகளுக்கும் முற்பணங்களுக்கும் படிவம் பொது 35. வைப்பில் இருந்து கொடுப்பனவு செய்வதற்கு ரிக்யூஷன் என்று சொல்ற நீங்கள் படிவம் பொது 70. பிரயாண செலவுகள் கொடுப்பனவுக்கு 2 விதமாக இது இருக்குது. இடமாற்றம் தொடர்பான பிரயாண செலவு, ஏனைய பிரயாண செலவுகள் என்று சொல்லி பொது 177, பொது 178. பிரயாண செலவுகளுக்கான கொடுப்பனவு பொது 177, பொது 178. அரசிறையிலிருந்து மீளளிப்பு பெறுவது ஏற்கனவே நாங்கள் படித்த விஷயம்தான், பொது 29. வழக்காடுபவர் போடும் பணத்தை மீள எடுப்பதற்கு படிவம் நிதிமுறை CF 17. இதில் ஒரு 5 எழுதக்கூடிய அளவுக்காவது நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. இப்போ ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, நிதி ஒழுங்கு விதி 225 2வது பிரிவு கொடுப்பனவுக்கு பொதுவாக உபயோகிக்கப்படுகின்ற உறுதிச்சீட்டுக்கள் எவை என்று சொல்லி கேட்கப்பட்டால் நீங்கள் விட எழுதக்கூடிய மாதிரி இதை படித்து வச்சுக்கோங்க. நான் சொல்லுகிற பகுதிகளை நாங்கள் எதிர்பார்க்க வினாக்கள் என்று சொல்லி கழித்து கொண்டிருக்கிற போது நான் திரும்ப திரும்ப அந்த பகுதியை சொல்லி மினக்கடையில் கொஞ்சம் விரைவாக போகிறேன். நீங்கள் திரும்ப இந்த பகுதிகளை பார்க்கலாம். புத்தகம் கையில் இல்லை என்றால் கூட பரவாயில்லை, நான் அதை காட்சிப்படுத்துகிறேன், வீடியோவையே பார்த்துக்கொள்ளலாம். அல்லது நிதி ஒழுங்கு விதி புத்தகங்கள் குழுவில் பதிவிடப்பட்டிருக்குது, அதை தரவிறக்கம் செய்தும் பார்க்கலாம். அச்சிட தேவை. சரி, நாங்கள் அடுத்த இடத்துக்கு போகிறோம். நிதி ஒழுங்கு விதி 238 பேசுகிற விடயத்தை பற்றி பார்க்கலாம். வேதனங்களிலிருந்து அனுமதிக்கப்பட்ட கழிவுகள். வேதனங்களிலிருந்து அனுமதிக்கப்பட்ட கழிவுகள் தொடர்பாக கேள்வி வாரது. அதுக்கு முன்பாக இந்த பகுதியை நான் உங்களுக்கால் விளங்கப்படுத்திட்டு அங்கால போகிறேன். சம்பளத்தில் இருந்து மேற்கொள்ளத்தக்க கழிப்பனவுகள் எளிமையாக சொல்லுகிறேன். வேதனங்களிலும் கூலிகளிலும் இருந்து அனுமதிக்கப்பட்ட கழிவுகள் என்று சொல்றது சம்பளத்தில் இருந்து மேற்கொள்ளக்கூடிய கழிவுகள். இதில் 2 விடயம் இருக்குது. ஒன்று, வேதன பட்டியலில் காட்டுவதற்கு அனுமதிக்கப்பட்ட கழிவுகள். அது இந்த புத்தகத்தின் 7வது பின்னணைப்பில் இருக்கலாம், அதெல்லாம் அவங்களுக்கு வேண்டும். முதலாவது, சம்பள பட்டியலில் காட்டுவதற்கென்று அனுமதிக்கப்பட்ட கழிவுகள். 2வது, 1 மாத வேதனத்தில் அல்லது கூலியிலிருந்து 40% எல்லைக்கு உட்பட்ட கழிவுகள். இந்த 2ம் சம்பளங்களில் இருந்து செய்யக்கூடிய கழிவுகள். சரிதானே? சம்பளத்தில் இருந்து கழிக்கக்கூடிய கழிவுகள் 2 விதமாக இருக்குது. ஒன்று, வேதன பட்டியலில் காட்டுவதற்கென்று அனுமதிக்கப்பட்ட கழிவுகள். நிதி ஒழுங்கு விதிகளின் 7வது பின்னணைப்பில் அது சொல்லப்பட்டிருக்கா. இப்போ முதலாவது நாங்கள் இப்படி வச்சுக்கொள்கிறோம், சம்பள பட்டியலில் காட்டுவதற்கென்று அப்ரூவ் பண்ணி இருக்குது, அனுமதிக்கப்பட்டு இருக்குது கழிவுகள். 2வது, 40% எல்லைக்கு உட்பட்ட கழிவுகள். அதாவது சில கொடுப்பனவுகளை 50,000 ரூபாய் சம்பளம் எடுக்கிறார் என்றால் அவருக்கு இருந்து கழிக்கக்கூடிய தொகை 20,000 ரூபாய் தான். அதுக்கு மேல கழிக்கிறார். ஒரு உத்தியோகத்தர்கிட்ட இருந்து சம்பளத்தில் கழிக்கக்கூடியது 40%, அதுக்கு மேல போகக்கூடாது, அது தனியாக இருக்குது. அதுக்கு மேல போகலாம் என்று சொல்லி தனியாக இருக்குது. அதுதான் நாங்கள் கதைக்கிறோம். சரி, இப்போ வேதனங்களிலிருந்து அல்லது கூலிகளிலிருந்து பொதுவாக சொன்னால் சம்பள கொடுப்பனவுகளிலிருந்து கழிப்பதற்கு அனுமதிக்கப்பட்ட கழிவுகள், அதை 2 வகையாக பிரிக்கிறோம்.
வேதன பட்டியலில் காட்டுவதற்கு அனுமதிக்கப்பட்ட கழிவுகள். இரண்டாவது, ஒரு மாத வேதனத்தில் அல்லது கூலியில் இருந்து 40% எல்லைக்கு உட்பட்ட கழிவுகள். அடுத்த கேள்வி, 40% பார்க்காம கழிக்கக்கூடிய கழிவுகள் என்ன? 40%க்கு மேற்பட்ட கழிவுகளை சாதாரணமாக செய்ய இயலாது. ஒரு மாத வேதனம் அல்லது கூலியிலிருந்து 40%க்கு மேற்பட்ட தொகையை கழிவு செய்ய முடியாது. இதற்கு விதிவிலக்கான கழிவுகள் எவை என்பதுதான் நாங்கள் இப்ப பார்க்க போறது. சரிதானே? ஒரு மாதத்துக்கான வேதனம் அல்லது கூலியிலிருந்து 40% எல்லைக்கு உட்படாத கழிவுகள் அல்லது 40%க்கு மேற்பட்ட தொகையினையும் கழிக்கக்கூடிய கழிவுகள் எவை என்று சொல்லி இருக்கு. இது ரெண்டு விதமான கழிவுகள் அதுக்குள்ள இருக்கு. ஒன்று சட்டமுறையான கழிவுகள். சட்டமுறையான கழிவுகள், நியதி சட்டமுறையான கழிவுகள் திரைசேரியால் காலத்துக்கு காலம் அறிவித்தல் செய்யப்படுகின்ற சில கழிவுகள் இந்த விதிக்கு விலக்காக இருக்கிறது. 40%க்கு மேற்பட்ட கழிவுகள் செய்யக்கூடியவை எவை? அது ரெண்டு வகையா பிரிக்கிறோம். சட்டமுறையான கழிவுகள், அதாவது விதவைகள், அனாதைகள் ஓய்வூதியத்துக்கான கழிவு அல்லது தகுதாரர் அனாதைகள் ஓய்வூதியத்துக்கான கழிவு. இது 40% வந்துட்டுது, பேங்க் லோன் கட்டுற தொகைன்றதுக்காக WNOPயை கழிக்காம விடலாம், கழிக்கலாம். சரிதானே? அதே போல அரசாங்க சேவை ஏற்பாட்டு நிதிய அறவீடுகள், பென்ஷன் இல்லாத ஆட்களுக்கு PSPF என்று சொல்லி ஒன்று இருக்கு, பப்ளிக் சர்வீஸ் ப்ரிஃபரன்ஸ் ஃபண்ட். அந்த PSPFக்குரிய அறவீடுகளை 40% வந்துட்டுது என்றதுக்காக அவர் 50,000 ரூபா தான் அவர்கிட்ட சம்பளம், 20,000 ரூபா பேங்குக்கு போகுது. அப்போ மிச்சம் கழிக்க இல்லாதுன்றதுக்காக அவருக்கு WNOPயோ அல்லது PSPFோ கழிக்காம விடலாமோ? இல்லை, கழிக்க. அப்போ அது 40% வரையறைக்கு உட்படாத கழிவுகளில் முதலாவது, இப்போ நாங்கள் சொல்லுகிறது முதலாவது விஷயத்துக்கு தான் உதாரணங்கள் பார்த்து கொண்டு வரோம். இது முதலாவது விடயம். எந்த பகுதி? இப்போ நாங்கள் சொல்லுகிற இது அதனுடைய முதலாவது விடயம். சட்டமுறையான கழிவுகள், விதவைகள் அனாதைகள் ஓய்வூதிய நிதியம் அல்லது தகுதாரர் அனாதைகள் ஓய்வூதிய நிதியத்துக்கான கழிவுகள், அரசாங்க சேவை ஏற்பாட்டு நிதிய அறவீடுகள், உள்நாட்டு இறைவரி கழிப்பனவுகள். அவரிடமிருந்து வரி அறவீடு செய்ய வேணும் என்றால் 40% வந்துருது கழிக்காம வருது. சரிதானே? அதே போல கட்டாய உதவுதொகை அல்லது ஆயுட்காப்புறுதிக்கான கட்டுப்பணம் செலுத்துதல். அதில் சொல்லப்பட்டிருக்கிற அரசாங்க சேவை ஏற்பாட்டு நிதிய கட்டளை சட்டத்தின் கீழ் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கட்டாய உதவு தொகைக்கு பதிலாக உயிர் காப்புறுதிக்கு கட்டுப்பணம் செலுத்துதல். அதில் சொல்லப்பட்டிருக்கிற லைஃப் இன்சூரன்ஸா அரசாங்க சேவை ஏற்பாட்டு நிதி கட்டளை சட்டத்தில் 8ஆம் பிரிவில் குறிப்பிடப்பட்ட கட்டாய உதவு தொகைக்கு பதில் உயிர் காப்புறுதிக்கு கட்டுப்பணம் செலுத்துவது. இவையெல்லாம் சட்டமுறையான கழிவுகளுக்கு உதாரணம். இதை 40% வந்துட்டுது என்று சொல்லி கழிக்காம விடலாம். அதே போல இரண்டாவது வகை அதிகாரம் அளித்த வரையறையிலிருந்து விலக்களிக்கப்பட்ட நியதி சட்ட முறை அல்லாதவை. ரெண்டு விதமாக இருக்கு. 40% விலக்களிப்புக்கு உட்பட்டவை, 40%க்கு மேற்பட்டாலும் கழிக்கலாம் என்று சொல்றதுல ஒன்று சட்டமுறையான கழிவு, இரண்டாவது சட்டமுறை அல்லாத கழிவுகள். வரையறையில இருந்து விலக்களிக்கப்பட்ட நியதி சட்டமுறை அல்லாதவை, உதாரணம் விழா முற்பணம், அதை அறவிட்டே ஆக வேண்டும். 40%க்கு மேல வந்தாலும் அறவிட வேண்டும். வேதன முற்பண அறவீடுகள், அதே போல அரை சம்பளம் சம்பளமற்ற விடுமுறை அறவீடுகள். அவருக்கு 40% விட கூட சம்பளம் கொடுபட போகுது என்றதுக்காக நோப்பே வந்தாலும் இல்லை இல்லை சம்பளத்தை கொடுங்கன்னு கொடுக்கலாம் தானே. அப்போ அரை சம்பளம் சம்பளமற்ற விடுமுறை அறவீடுகள், மேலதிகமாக செலுத்தியது அறவீடுகள், வீடமைப்பு கடன்கள். சரிதானே?
தேசிய வீடமைப்பு அதிகார சபைக்கு அல்லது அவற்றுக்கு வழங்க வேண்டிய கடன்கள், தேசிய காப்புறுதி கூட்டுத்தாபனம் இலங்கை காப்புறுதி கூட்டுத்தாபனத்துக்கு செலுத்த வேண்டிய கட்டுப்பணங்கள், இவையெல்லாம் 40% வரையறைக்கு உட்படாத அல்லது 40% வரையறையில் இருந்து விலக்களிக்கப்பட்ட கழிவுகள். இப்போ பிள்ளைகளுக்கு ஓரளவு விளங்கி இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். இந்த பகுதியை கவனமாக பார்க்கணும். 238(4) தேர்ட் கிரேடில் இருக்கிறார்கள். 3வது தரத்தை சேர்ந்த அபிவிருத்தி உத்தியோகத்தர்களை பொறுத்தவரையில் 2 தான் கேட்பினேன். சரியா? அப்போ முதலாவது விஷயம் நீங்கள் பார்த்துருக்கிறீங்க, சம்பளங்களிலிருந்து அனுமதிக்கப்பட்ட கழிவுகளை 2ஆக காட்டலாம். 1 வேதன பட்டியலில் காட்டுவதற்கு அனுமதிக்கப்பட்ட கழிவுகள், 2வது 40% சம்பளத்தின் 40% எல்லைக்கு உட்பட்ட கழிவுகள். 40% உள்ளதான் அதை கழிக்கலாம், அதுக்கு மேலே போகலாம். அடுத்த கேள்வி என்ன பார்த்துருக்கிறோம்? 40%க்கு மேற்பட்ட கழிவுகள் செய்யக்கூடியவை. சரிதானே? 40%க்கு மேற்பட்ட கழிவுகளை செய்யக்கூடியவை அல்லது 40% எல்லைக்கு விதிவிலக்கானவை. அதை 2 வகையாக பிரிக்கிறோம். சட்டமுறையான கழிவுகள், அதேபோல அனுமதிக்கப்பட்ட 40% வரையறையிலிருந்து விலக்களிக்கப்பட்ட நியதி சட்டமுறை அல்லாத கழிவுகள். நியதி சட்டமுறையான கழிவுகள் 40% எல்லையிலிருந்து விலக்களிக்கப்பட்ட சட்டமுறையான கழிவுகள், 40% எல்லையிலிருந்து விலக்களிக்கப்பட்ட நியதி சட்டமுறை அல்லாத கழிவுகள். சட்டமுறையான கழிவுகளுக்கு 4 உதாரணம் பார்த்திருக்கிறோம். நியதி சட்டமுறை அல்லாத 40%லிருந்து விலக்களிக்கப்பட்ட கழிவுகளுக்கு நாங்கள் ஒரு 6 உதாரணங்கள் பார்த்திருக்கிறோம். இந்த பகுதியை கவனமாக பார்த்துக்கொள்ளுங்கள். 238 அதனுடைய 4வது பிரிவு. சரியா? நாங்கள் அடுத்த ஒரு இடத்துக்கு போவோம். நிதி ஒழுங்கு விதி 269க்கு போகிறோம். உயிர் வாழ்வு சான்றிதழ். ஒரு உத்தியோகத்தர் உயிர் வாழ்வு சான்றிதழ் சமர்ப்பிக்கிற சூழ்நிலை. எவ்வாறான சந்தர்ப்பத்தில் ஒரு உத்தியோகத்திடமிருந்து உயிர் வாழ்வு சான்றிதழ் பெறப்படுகிறது என்று பாருங்கள். 1, இலங்கை தீவுக்கு வெளியே விடுமுறையில் அல்லது கடமையில் சென்றிருந்து வேதனத்தை இலங்கையில் பெறும்போது. இலங்கை தீவுக்கு வெளியில அவர் விடுமுறையில அல்லது கடமையில போயிருக்கிறார். வேதனத்தை இலங்கையில கொடுக்கிற போது அவருடைய வங்கி கணக்குக்கோ அல்லது இந்த டிஃபார்ம் என்று சொல்லி அவர் சைன் பண்ணி கொடுத்து அவருடைய குடும்பத்தவருக்கோ அவருடைய பின்னொடித்தாளர்களோ அதை பெறலாம். 2வது, இலங்கையில் அவர் விடுமுறையில் இருக்கிறார், ஆனால் வேறொரு ஆளுக்கு வேதனத்தை கொடுக்க செய்யும் போது. இதுவும் நிகழலாம். இதுதானே? சில உத்தியோகத்தர்கள் சில காரணங்களால் அவர் வேதனத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் அவருடைய பின்னுரித்தாளர்களுக்கு அந்த வேதனத்தை கொடுக்கும்படி செய்யலாம். அந்த நிதி ஒழுங்கு விதி 268 அந்த விடயம் சொல்லப்பட்டிருக்குமே. சரிதானே? இதுக்கு மேலே சொல்லப்பட்டிருக்கு. அதிகாரம் அளிக்கப்பட்டவர் அல்ல கொடுப்பனவுக்கு பெறுபவர் வர முடியாத அல்லது வர இயலாத காரணத்தின் போது அவர் ஒரு அதிகார கடிதத்தை கொடுத்து அந்த சம்பளத்தை இன்னொருவரிடம் கொடுக்கும்படி கேட்கலாம். அந்த அதிகார கடிதத்தை நாங்கள் டிஃபார்ம் என்று கதைக்கிறோம். சரி, அப்போ 2 சந்தர்ப்பம் சொல்லப்பட்டிருக்கு. முதலாவது, தீவுக்கு வெளியில் விடுமுறையிலேயோ அல்லது கடமையிலேயோ இருக்கிறார், வேதனத்தை இலங்கையில் பெறுகணும். 2வது, இலங்கையில் விடுமுறையில் இருந்து வேறொருவர் மூலமாக தன்னுடைய வேதனத்தை பெறும்போது அல்லது இன்னொருவருக்கு தன்னுடைய வேதனத்தை கொடுக்க செய்யும் போது கொடுக்கப்பட்ட தொகைக்கு ஒரு பற்றுச்சீட்டை அவர் அளிப்பது மட்டுமல்லாமல், அதற்கான ஒரு பற்றுச்சீட்டை அவர் கொடுப்பது மட்டுமில்லாமல், அவர் உயிரோடு இருக்கிறார் என்று பொறுப்புள்ள ஒருவரினால் அத்தாட்சிப்படுத்தப்பட்ட உயிர் வாழ்வு சான்றிதழும் அளித்தல் வேண்டும். அப்போ உத்தியோகத்தர் ஒருவர் உயிர் வாழ்வு சான்றிதழை சமர்ப்பிக்கும் 2 சந்தர்ப்பங்கள் என்று கேட்பார்கள். 1,
இலங்கை தீவுக்கு வெளியே விடுமுறையில் அல்லது கடமையில் இருந்து வேதனத்தை இலங்கையில் பெறும்போது, இரண்டாவது இலங்கையில் விடுமுறையில் இருந்து தனது வேதனத்தை வேறொரு ஆளுக்கு கொடுக்க செய்யும் போது. இதை பார்த்துக்கொள்ளுங்க. நிதி ஒழுங்கு விதி 269க்கு கீழே இந்த பகுதியை ஒரு கேள்வியாக வரலாம் என்கிற உத்தேசத்தோட படித்து வச்சுக்கொள்ளுங்க. சரிதானே? நாங்கள் இனி அடுத்த அத்தியாயத்துக்குள்ளே போக போகிறோம். இதுக்குள்ளக்கான நேரம்லாம் நாங்கள் மினக்கடையில் கொஞ்சம் தள்ளி போய் அடுத்த பகுதியை பார்ப்போம். அடுத்தது நிதி ஒழுங்கு விதி 316. ஏற்கனவே பார்த்த விடயம்தான், இருந்தாலும் நான் பிள்ளைகளுக்கு இந்த விடயத்திற்கு ஞாபகப்படுத்தி கொண்டு போக விரும்புகிறேன். சரிதானே? காப்பு பட்டிகள், அயன் சேஃப் அல்லது இந்த வேர்ல்ட் ரூம் எல்லாம் சொல்லுவார்கள். காப்பு பட்டி, அறுக்கை அறை, அறுக்கை பெட்டி, நில அறை, அப்படியெல்லாம் சொல்லுகிறது. நில அறை என்றால் அண்டர் கிரவுண்ட் நில அறை, காப்பு பட்டி, அறுக்கை பெட்டி, அறுக்கை அறை ஆகியவற்றில் பாதுகாப்பான கட்டுக்காப்பில் வைக்கப்பட வேண்டிய பொருட்கள் எவை என்று கேட்பார்கள். இந்த பகுதியில் கொஞ்சம் கவனம் எடுக்கும். காப்பு பட்டி, நில அறை, அறுக்கப்பட்டி, அறுக்கை அறை என்பவற்றில் அல்லது வேறு பாதுகாப்பான இடத்துல பாதுகாப்பான கட்டுக்காப்பில் வைக்கப்பட வேண்டிய பொருட்கள். இதை படித்து வச்சு கொள்ளுங்க. எல்லா அரசாங்க பணமும், காசோல, காசு கட்டளை, தபால் கட்டளை, வங்கி ஆணை போன்ற எல்லா அரசாங்க பணமும். ரெண்டாவது முத்திரைகள், விற்கத்தக்க பெருமானமுள்ள சீட்டுக்கள், அதை கொடுத்து காசு வாங்கலாம் என்கிறது. மூன்றாவது உத்தரவு சீட்டு புத்தகங்கள், பற்று சீட்டு புத்தகங்கள், வேறு பணப்பெருமானம் உள்ள படிவங்கள், அடிதல் சேர் புத்தகங்கள். பிரதானமாக இந்த அடிதல் சேர் புத்தகங்கள் அதுக்கு தான் உதாரணம் சொல்லப்பட்டிருக்கு. உத்தரவு சீட்டு புத்தகங்களும் பற்று சீட்டு புத்தகங்களும் வேறு பணப்பெருமானம் உள்ள படிவங்கள் போன்ற அடிதல் சேர் புத்தகங்கள். நாலாவது காசோலை புத்தகங்களும் வங்கி கட்டளை புத்தகங்களும். காசோலை புத்தகம் என்றால் நாங்கள் வச்சிருக்கிறது, வங்கி கட்டளை புத்தகம் என்றால் வங்கி வச்சிருக்கிற செக் புக். காசோலை புத்தகங்கள், வங்கி கட்டளை புத்தகங்கள் அவற்றின் எழுதப்பட்ட எழுதப்படாத சொரியலான இதழ்கள். பணப்பெருமானம் உள்ளது அல்லது பணப்பெருமானம் இல்லாததாக இருந்தாலும் நீதிமன்ற நடவடிக்கையில் உள்ள சான்று பொருட்கள் அல்லது நீதிமன்றம் கட்டுக்காப்பில் வைக்குமாறு கட்டளையிடுகின்ற பொருட்கள். இவை காப்பு பட்டி அல்லது அறுக்கப்பட்டி, அறுக்கை அறையில் வைக்க வேண்டும். இதை ஒரு கேள்வியாக கேட்டால் இவ்வளவும் எழுத வேணும் என்று சொல்லி இருக்காது. பெரும்பாலும் 4 கேட்பார்கள். நீங்கள் 5, 6 சொல்லக்கூடிய மாதிரி அதை படித்து வச்சிருக்கீங்க. நல்ல நிதி ஒழுங்கு விதி 316 இருக்க. சரியா? அடுத்தது இந்த 317 அல்லது 318, 317, 318 என்று வச்சுக்கொள்வோமே. திணைக்களம் ஒன்றில் உள்ள அறுக்கை அறை, அறுக்கை பெட்டி, காப்பு பட்டி, நில அறை போன்றவற்றுக்கான பூட்டுக்கள், திறப்புக்கள், அவற்றுக்கான பூட்டும் திறப்பும் எப்படி என்று சொல்லி கேட்கலாம். கேள்வியை பொறுத்து நீங்கள் அதை இந்த விடையை நீட்டி முழக்கியோ அல்லது சுருக்கியோ எழுதலாம். பூட்டுக்கள் அமைக்கப்பட வேண்டிய விதம் என்று சொல்லி கேட்டால் 317. திறப்புக்கள் பேணப்பட வேண்டிய விதம் என்று கேட்டால் 318. 317 318 என்கிறத கேள்வியை வச்சுக்கொண்டு முடிவு பண்ணக்கூடியதாக இருக்கவும். அறுக்கை, அறுக்கப்பட்டி, காப்புப்பட்டி, நில அறை என்பவற்றுக்கான பூட்டுக்கள் அமைக்கப்படுகின்ற விதம் என்று கேட்டால் ஒரு மாதிரி 317 நான் சொல்ல போகிற போல எழுத போறீங்க. அல்லது காப்புப்பட்டி, அறுக்கப்பட்டி, அறுக்கை அறை, நில அறை ஆகியவற்றின் திறப்புக்கள் எவ்வாறு பேணப்பட வேண்டும் என்று கேட்டால் 318க்கு போகும். சரியா? சரி, பூட்டுக்கள் எவ்வாறு அமைக்கப்பட வேண்டும்? இயலுமான எல்லா சந்தர்ப்பங்களிலும் 2 பூட்டுக்கள் அமைக்கப்பட்டு
ஒவ்வொரு பூட்டின் திறப்பும் ஒவ்வொரு உத்தியோகத்தருடைய கட்டுக்காப்பில் இருக்க வேண்டும். சரியா? ஒரு தொகை பணம் அல்லது பெறுமதியுள்ள பொருட்கள் வழக்கமாக வைக்கப்படுகிற இடங்களில் இது எப்போதும் செய்யப்பட வேண்டும். எப்பவுமே பணமோ அல்லது பெறுமதியுள்ள பொருட்களோ வைக்கப்படுகிற இடங்கள்ல இந்த நடைமுறை எப்பவும் இருக்க வேண்டும். இப்போ முதலாவது விஷயம் சுருக்கம் என்ன? அதோட 2 புள்ளிக்கு சில வேலை கேட்கலாம். அரைக்கப்பட்டிகள், அரைக்கை அறைகள் என்பவற்றுக்கான பூட்டுக்கள் எவ்வாறு அமைக்கப்பட வேண்டும்? நாங்கள் சொல்லணும், இயலுமான எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா அரைக்கைப்பட்டிகள், அரைக்கை அறைகள் முதலியவற்றுக்கு 2 பூட்டுகள் அமைக்கப்பட்டு ஒவ்வொரு பூட்டின் திறப்பும் ஒவ்வொரு உத்தியோகத்தினுடைய கட்டுக்காப்பில் இருக்க வேணும். அதிக அளவிலான பணம் அல்லது பணப்பெறுமதி உள்ள பொருட்கள் பேணப்படுகிற எல்லா இடத்திலையும் இந்த நடைமுறை இருக்க வேண்டும். அடுத்தது, திறப்புகள் எவ்வாறு பேணப்பட வேண்டும்? நாங்கள் இதே விடயத்தை ரிப்பீட் பண்ணியும் நாங்கள் எழுதலாம். சரிதானே? நில அறை, காப்புப்பட்டி, அரைக்கப்பட்டி, அரைக்கை அறை என்பவற்றில் வைக்கப்படுகிற பொருளுக்கு அல்லது திறப்புக்கு அல்லது 2க்கு பொறுப்பான உத்தியோகத்தர் அதனுடைய திறப்பை எந்த நேரத்திலும் தன்னுடைய கையில வச்சிருக்க வேண்டும், தனது வசம் வைத்திருக்க வேண்டும். அதை அலுமாரி, லாச்சி, இழுப்பறைகள் என்பவற்றில் விட்டு போகக்கூடாது. அதிகாரம் இல்லாதவரிடம் அந்த திறப்பு கிடைப்பதற்கு வழி செய்யக்கூடாது. அதிகாரமற்றவரிடம் அந்த திறப்பு கிடைக்காத வகையில நடவடிக்கை எடுக்க வேண்டும். காப்பு பட்டிகளில் பொருட்கள், முக்கியமான பெறுமதியான ஆவணங்கள் இல்லாத சந்தர்ப்பத்திலும் இந்த நடைமுறை தொடர்ந்து பின்பற்றப்பட வேண்டும். இந்த ஏற்பாடுகளோடு பொருந்தி நடக்க தவறினால் அதற்கு பொறுப்பான உத்தியோகத்திற்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க வேண்டும். இழப்புகள் ஏற்பட்டால் அதற்கும் அவர் பொறுப்பாக்கப்பட வேண்டும். இந்த விடயத்தை கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க. காப்பு பட்டிகள், அரைக்கப்பட்டிகள், அரைக்கை அறைகள் போன்றவற்றின் திறப்புகளை பேணுகிற விதம் சம்பந்தமா சொல்லுங்க என்று கேட்டால், நீங்கள் ஒரு கட்டுரை கேள்வியாக வந்தால் எழுதக்கூடியது அதில் 2 விஷயம் எழுதுங்கன்னு தான் கேட்பாங்க. கிரேட் 3 ஆக்கள். மற்ற ஆக்களை அதன் அம்சங்கள் எழுதுங்கன்னு கேட்பாங்க. இப்போ பூட்டுக்கள் அமைக்கப்படுற விதம் என்று கேட்டால் மேலே சொன்னது எழுதினா காலம் 2ஐயும் சேர்த்து எழுத வேணுமான்னு கவலைப்பட தேவையில்லை. சில பேர் அப்படி யோசிக்கிற படிக்க அப்போ மேலானையும் கீழானையும் சேர்த்து எழுதுவோமா? அது வேணும். அது அவர்கள் ஒன்றைத்தான் ஏதோ ஒன்றின்று தான் கேள்வியாக கேட்பேன். 2 நிதி ஒழுங்கு விதிகளை சேர்த்து ஒரு விடை எழுதுகிற விதமாக ஒரு கேள்வி ஒரு காலம் வராது. 317 18 நாங்கள் தீர்மானிக்கணும். அவர் பூட்டுக்கள் அமைக்கப்படும் விதம் என்றால் நீங்கள் இயலுமான எல்லா சந்தர்ப்பத்திலையும் 2 பூட்டு அமைக்கப்பட்டு ஒவ்வொரு பூட்டின் திறப்பும் ஒவ்வொரு 2 உத்தியோகத்தர்கள்ட்டே அது இருக்க வேணும். பெருந்தொகையான பணம் அல்லது பணப்பெறுமதியான சொத்துக்கள் பேணப்படக்கூடிய எல்லா சந்தர்ப்பத்திலும் இந்த நடைமுறையை பின்பற்ற வேணும்னு சொன்னா சரி. அடுத்தது, காப்புப்பட்டி, அரைக்கரை, அரைக்கப்பட்டிகள் என்பவற்றின் திறப்புகள் பேணப்படுகிற விதம் என்று கேட்டால், இப்ப 2 பூட்டு போடணுன்ற கதையெல்லாம் எழுத தேவையில்லை. சரிதானே? அவற்றின் திறப்புக்கு அல்லது காப்புப்பட்டிகளில் வைக்கப்படும் பொருளுக்கு, இது ஏன் திருப்பி திருப்பி சொல்றாண்டா, அதுல ஒரு ஆள் ஒரு திறப்புக்கு பொறுப்பாக இருப்பார். அவர் பொருளுக்கு பொறுப்பாக இருக்க மாட்டார். பொருளுக்கு பொறுப்பானவர்கிட்ட இன்னும் ஒரு திறப்பு இருக்கும். சரிதானே? இப்போ அந்த காசோல எழுதுகிற புத்தகத்துக்கு, செக் புக்குக்கு பொறுப்போ அவர்கிட்ட ஒரு திறப்பு இருக்கும். அதுக்கு பொறுப்பாக இல்லாத அவருடைய மேல்பார்வை உத்தியோகத்தருடைய ஒரு திறப்பு இருக்கும். அப்போ 2 பேரும் அதில் இருக்கிற பொருட்களுக்கு பொறுப்பாண்டா இல்லை. சரிதானே? ஒருவர் திறப்பின் கட்டுக்காப்புக்கு, இன்னொருவர் அதில் இருக்கக்கூடிய பொருளின் கட்டுக்காப்புக்கு அல்லது பொருளுக்கும் திறப்புக்கும். அதெல்லாம் எழுத தேவையில்லை, நான் விளக்கத்துக்காக சொல்லுகிறேன். சரிதானே? அப்போ இங்கே காப்பு பட்டிகளில் வைக்கப்படுகிற பொருளுக்கு அல்லது திறப்பின் கட்டுக்காப்புக்கு அல்லது 2இன் கட்டுக்காப்புக்கு, பொருளுக்கு, திறப்புக்கு அல்லது 2க்கும் பொறுப்பாக இருக்கிற உத்தியோகத்தர்கள் அந்த திறப்பை எப்பவும் தன்வசம் வைத்திருக்க வேண்டும். அதை அலுமாரி, லாட்சியில் விட்டு போகக்கூடாது. 2வது, அதிகாரம் அளிக்கப்படாதவர்களிடம் அந்த திறப்பு சேர்வதற்கு வழி விடக்கூடாது. 3வது, பெறுமதியான பொருட்கள், ஆவணங்கள் பேணப்படாத போதும் இந்த நடைமுறையை பின்பற்ற வேண்டும். இந்த ஏற்பாடுகளை மீறும் போது அவருக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படுவதோடு இழப்புகள் ஏற்பட்டால் அவர் இழப்புக்கும் பொறுப்பாவார். இவ்வளவு சொன்னீங்கண்டா சரி.
317 பார்த்தாச்சு, 318 பார்த்தாச்சு. கேட்கக்கூடிய விஷயங்கள். அடுத்தது 323க்கு போகிறோம். இது நிதி ஒழுங்கு விதிகளிலேயே மிகவும் பிரபல்யமான ஒரு நிதி ஒழுங்கு விதி. நிதி ஒழுங்கு விதிகளில் 323 பிரபல்யம். இந்த பிரபல்யத்தை நீங்கள் ஏஆர்லையும் பார்ப்பீங்க, ஈகோடுலையும் பார்ப்பீங்க. வால்யூம் 2ல் இருக்கிறாங்க. அது கிரேட் 2ல் இருக்கிறார்கள். உங்களுடைய ஈகோட் வால்யூம் 2லையும் இந்த ஏற்பாடு இருக்கு, அங்கேயும் பெறலாம். பொதுவாக 2 பேருக்கு, முதலாவது 2வது வினைத்திற மகாந்தள பரீட்சையில் தோற்றுகிறவர்களுக்கு நிதி ஒழுங்கு விதிகளுக்குள்ளேயும் இதே விடயம் பெறலாம். அரசாங்க பணம் தொடர்பாக அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவர் எவ்வாறு நடந்து கொள்ள, அரசாங்க பணம் தொடர்பாக அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவர் நடந்து கொள்ள வேண்டிய விதம் என்ன? இதில் கேட்டாலும் நீங்கள் எழுதலாம். முதலாவது விடயம் 5 விஷயம் சொல்ல வேணும். இது முதலாவது, தனிப்பட்ட நோக்கங்களுக்காக அல்லது தனிப்பட்ட தேவைகளுக்காக அரசாங்க பணத்தை எந்த வழியிலும் பயன்படுத்தக்கூடாது. 2வது, அரசாங்கத்துக்கு மறுமொழி கூற வேண்டிய எந்த தொகையையும் எவருக்கும் கடனாக வழங்கக்கூடாது, கடனாகவோ முற்பணமாகவோ வழங்கக்கூடாது. 3வது, அவ்வாறான பணத்தை கடனாகவோ முற்பணமாகவோ வாங்கக்கூடாது. 4வது, தனிப்பட்ட வங்கி கணக்கில் போட்டு வைக்கக்கூடாது. 5வது, அரசாங்க பணத்திலிருந்து தனிப்பட்ட காசோலைகளை மாற்றுவது தடை செய்யப்பட்டிருக்கு. பிரைவேட் செக் மாற்றி கொடுக்கக்கூடாது. அரசாங்க பணத்திலிருந்து தனியார் காசோலைகளை மாற்றுவதும் கண்டிப்பாக தடை செய்யப்பட்டுள்ளது. இதுக்கு கீழே நீங்கள் சொல்லுவோம்,